காரைக்குடியில் பிறந்து சென்னை மாநகரில் 1920 இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் வலம் வந்த திரு ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்கள் HMV மற்றும் கொலம்பியாவிற்கான கிராமபோன் ஒலிப்பதிவுகளை விநியோகிக்கும் ஏ.வி. அண்ட் சன்ஸ் என்ற கடையை நிறுவியிருக்கின்றார். அதுவே நாளடைவில் ஏவிஎம் ஸ்டுடியோவாக உருமாறியது, உலகம் முழுவதும் தெரிய துவங்கியது. தனது திறமையால், தனது அறிவால் தமிழ் திரையுலகில் பல படங்களை தயாரித்து மிகவும் பேரும் புகழும் பெற்ற திரு ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்களின் வாரிசுகளில் ஒருவரான திரு ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள் இன்று உயிர் நீத்தார். உலகளவில் ஏவிஎம் ஸ்டுடியோ தெரிவதற்கு இவர்களின் திறமையே காரணம். ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் முதல் ஏவிஎம் சரவணன் முதல் அங்கு இருக்கும் அனைவருமே பழகுவதற்கு எளிமையாகவும் உதவிகள் செய்வதற்கு மனிதநேயமாகவும் நடந்து கொள்பவர்கள் என்பதை சினிமாவில் இருப்பவர்கள் நன்கு அறிவார்கள். சினிமா துறையில் சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், விஜயகாந்த் என்று மிகப்பெரிய அளவில் ஜொலித்த ஸ்டார்களுக்கெல்லாம் ஓர் இடமாக, ஓர் தளமாக, ஓர் வழிகாட்டியாக அமைந்த இடம்தான் ஏவிஎம். இன்று வரை கிராமப்புறங்களாக இருக்கட்டும் அல்லது எந்த ஊர் மூலை முடுக்குகளாக இருக்கட்டும், சினிமா ஆசையில் சென்னைக்கு படையெடுத்து வரும் அத்தனை சினிமா கலைஞர்களுக்கும் முதலில் தெரிவது ஏவிஎம் ஸ்டுடியோ மட்டுமே. ஏவிஎம் ஸ்டுடியோவில் கால் வைப்பதற்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவை நேரில் பார்ப்பதற்கும் யாருக்குத்தான் ஆசை இல்லை என்று சொல்வார்கள். அத்தனை கலைஞர்களும் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலிலும் ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளேயும் பயணித்து பணிபுரிந்தவர்களாகவே இருப்பார்கள். சினிமா துறையில் ஜெயிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு வரும் சினிமா கலைஞர்களுக்கு ஊக்கமருந்தாக, பக்கபலமாக, ஏணிப்படியாக இருக்கும் ஓர் இடம் ஏவிஎம் ஸ்டுடியோ என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காலத்தால் அழியாத பெயர்களில் ஏவிஎம் ஸ்டுடியோவும் ஒன்று என்பதை நினைவு கூறுவோம். இன்னும் பல சினிமா கலைஞர்கள் இதுவரை கோயில் வாசலில் சென்று வணங்குகிறார்களோ இல்லையோ, ஏவிஎம் வாசலில் நின்று வணங்கிவிட்டுத்தான் தன் சினிமா பயணத்தை துவங்குவதும் உண்டு. அப்படி சினிமா கலைஞர்களுக்கு கோயிலாக காட்சி தந்த ஏவிஎம் ஸ்டுடியோ நிறுவனர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்களின் மறைவு மிகப்பெரிய பேரிழப்பு என்றே கூற வேண்டும். ஏவிஎம் ஸ்டுடியோவின் நிறுவனர் ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்களுக்கு அவர்களின் ஆன்மா இறைவனடி சேர ஜிமிக்கி ஸ்டுடியோ சார்பாக நாம் இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே பல படங்களுக்கு உதவி இயக்குனராகவும், துணை இயக்குனராகவும், இணை இயக்குனராகவும் பணிபுரிந்துள்ளேன். ஏவிஎம் ஸ்டுடியோ மற்றவர்களுக்கு எப்படியோ அப்படித்தான் என் மனதிலும் இன்று வரை ஓர் கோயிலாகவே காட்சியளிக்கிறது. பல திரைப்படங்களுக்கு படப்பிடிப்பு தளமாக இயங்கி வரும் ஏவிஎம் ஸ்டுடியோ இன்றும் ஒரு பகுதி இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறவாதீர்கள். பல குடும்பங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோ சினிமாக்காரன் இருக்கும் வரை, சினிமா இருக்கும் வரை இந்த உலகில் ஏவிஎம் ஸ்டுடியோ என்ற பெயர் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். பல திரைப்பட ஜாம்பவான்கள் அனைவரும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் சூழ்ந்திருக்க, திரு ஏவிஎம் சரவணன் அவர்களின் உடல் அமைதியாக காட்சி தருவது நமக்கு மனதை கனக்கவே செய்கின்றது. உழைப்பால் உயர்ந்த ஏவிஎம் நிறுவனம் சினிமாவை நேசிக்கும் அத்தனை கலைஞர்களின் மனதிலும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று பெயர் சூட்டும் அளவிற்கு பெருமையை சேர்த்து தந்த திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு நாம் ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.